நாளை இரவு தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன். திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 200 பேரை மோடி சந்திக்க உள்ளதாக தகவல். இதய துடிப்பில் ஏற்பட்ட மாறுபாடு காரணமாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் என அப்போலோ மருத்துவமனை விளக்கம். ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்ததால் 2 நாட்களில் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்று உறுதி. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மக்களை திசை திருப்ப திமுக முயற்சிப்பதாக விமர்சனம். இபிஎஸ் கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். கருப்பு சிவப்பு வேட்டி அணிந்த திமுகவினர் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் காவிகள் காலூன்ற முடியாது என்றும் திட்டவட்டம். எப்படியாவது காவிக்கு இங்க வழி போட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை இன்று மாலை தொடங்குகிறார் பாமக தலைவர் அன்புமணி. எச்சரிக்கையை தொடர்ந்து ராமதாஸின் பெயர் இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள். கோயம்புத்தூர், நெல்லை மலை மாவட்டங்கள், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே மாற்றுத்திறனாளி மீது லாரியிலிருந்து கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்கள். நில ஆக்கிரமிப்பை தட்டி கேட்டதால் கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை தேடும் காவல்துறை. தனது 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் அபிராமி மற்றும் காதலுக்கு சாகும் வரை சிறை தண்டனை. காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. கன்னியாகுமரியில் உடல் எடையை குறைக்க யூடியூப் பார்த்து 3 வேளையும் ஜூஸ் மட்டும் குடித்து வந்த மாணவர் உயிரிழப்பு. கல்லூரியில் சேர இருந்த நிலையில் மூச்சு திணறலால் பலி. விருதுநகர் மாவட்டம் வதிராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கேரள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தப்பி ஓட்டம். காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டை. நீண்ட காலம் பதவி வகித்த இந்திய பிரதமர்களில் 2வது இடத்தை பிடித்த நரேந்திர மோடி இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்தார். லண்டனில் பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கான கெடு இன்று நிறைவடையும் நிலையில் 61 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கம். தேர்தலை புறக்கணிப்பது குறித்து இந்தியா கூட்டணியுடன் பேசி முடிவு செய்யப்படும் என தேஜஸ்வி யாதவ் தகவல். தமிழ்நாட்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமல்ஹாசன் மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்கிறார். திமுகவை சேர்ந்த வில்சன், சல்மா உள்ளிட்ட 3 பேரும் பதவியேற்க உள்ளனர். ரஷ்யாவில் விமானம் விழுந்து நொறுங்கி பயங்கர விபத்து. 43 பயணிகள், 6 பணியாளர்கள் என அனைவரும் பலி. கம்போடியா, தாய்லாந்து இடையிலான மோதலால் மூடப்பட்ட 2 நாட்டு எல்லைகள். 8 வயது சிறுவன், ராணுவ வீரர் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து குற்றச்சாட்டு. மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட். 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்கள் சேர்த்து வலுவான நிலையில் இங்கிலாந்து. நாளை இரவு தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன்.
திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 200 பேரை மோடி சந்திக்க உள்ளதாக தகவல். இதய துடிப்பில் ஏற்பட்ட மாறுபாடு காரணமாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் என அப்போலோ மருத்துவமனை விளக்கம். ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்ததால் 2 நாட்களில் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்று உறுதி. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மக்களை திசை திருப்ப திமுக முயற்சிப்பதாக விமர்சனம். இபிஎஸ் கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். கருப்பு சிவப்பு வேட்டி அணிந்த திமுகவினர் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் காவிகள் காலூன்ற முடியாது என்றும் திட்டவட்டம். எப்படியாவது காவிக்கு இங்க வழி போட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை இன்று மாலை தொடங்குகிறார் பாமக தலைவர் அன்புமணி. எச்சரிக்கையை தொடர்ந்து ராமதாஸின் பெயர் இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள். கோயம்புத்தூர், நெல்லை மலை மாவட்டங்கள், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே மாற்றுத்திறனாளி மீது லாரியிலிருந்து கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்கள். நில ஆக்கிரமிப்பை தட்டி கேட்டதால் கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை தேடும் காவல்துறை. தனது 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் அபிராமி மற்றும் காதலருக்கு சாகும் வரை சிறை தண்டனை. காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. கன்னியாகுமரியில் உடல் எடையை குறைக்க யூடியூப் பார்த்து 3 வேளையும் ஜூஸ் மட்டும் குடித்து வந்த மாணவர் உயிரிழப்பு. கல்லூரியில் சேர இருந்த நிலையில் மூச்சு திணறலால் பலி. விருதுநகர் மாவட்டம் வதிராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கேரள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தப்பி ஓட்டம். காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டை. நீண்ட காலம் பதவி வகித்த இந்திய பிரதமர்களில் 2வது இடத்தை பிடித்த நரேந்திர மோடி இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்தார். லண்டனில் பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கான கெடு இன்று நிறைவடையும் நிலையில் 61 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கம். தேர்தலை புறக்கணிப்பது குறித்து இந்தியா கூட்டணியுடன் பேசி முடிவு செய்யப்படும் என தேஜஸ்வி யாதவ் தகவல். தமிழ்நாட்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமல்ஹாசன் மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்கிறார். திமுகவை சேர்ந்த வில்சன், சல்மா உள்ளிட்ட 3 பேரும் பதவியேற்க உள்ளனர். ரஷ்யாவில் விமானம் விழுந்து நொறுங்கி பயங்கர விபத்து. 43 பயணிகள், 6 பணியாளர்கள் என அனைவரும் பலி. கம்போடியா, தாய்லாந்து இடையிலான மோதலால் மூடப்பட்ட இரு நாட்டு எல்லைகள். 8 வயது சிறுவன், ராணுவ வீரர் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து குற்றச்சாட்டு. மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட். 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்கள் சேர்த்து வலுவான நிலையில் இங்கிலாந்து.